இது வந்து பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்டுட்டு வெளியில வரையில, நாங்க வந்து அந்த மழை வந்து அப்பதான் பேஞ்சு நீங்க ஓஞ்சு நில்லு நான் குடுக்குறேன். முடிஞ்சிருச்சா, என்ன பண்ணோம், நாங்க சின்ன பிள்ளைத்தனமா அந்த அந்த மழை பெஞ்சிருந்த அந்த கிளைகள் இருக்கு இல்லையா, அத இழுத்து பிடிச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். அது அப்படியே அழகா தூறல் மாரி விழுகும் அங்க பார்த்துக்கோங்க. நில்லுக்கா. அங்க சுலைமான்ல இருக்கிறப்பயும் அப்படிதான் சீத்தாப்பழ மரத்துல வந்து விழுகும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும். மனசுக்கு அவ்வளோ நிம்மதியா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வழியில வந்து கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப எங்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, வந்து டைனிங் ஹாலுக்கு தாங்க போறோம். அன்னதான கூடத்துக்கு தான் போறோம். அழகா கட்ட கட்டி, அழகா ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நெறைய கூட்டங்கள் வரும் போல தெரியுது. ஏன்னா, இந்த கட்டைய பார்க்கையில அப்படித்தான் தெரிஞ்சுச்சு. சாப்பாட்டு கூடத்துல வந்து லைன் ஃபார்ம் பண்ணி, ஆளுக்கு ஒவ்வொரு தட்டுங்க. அந்த மட்ட தட்டு இருக்கு இல்லையா? அது தர்றாங்க. அதுல வந்து சாப்பாடு, சாம்பார், ஒரு கூட்டு தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வேணும்னா போய் வாங்கிக்கிறலாம். அன்னதானத்துக்கு வந்து அரிசி குடுக்குறவங்க வந்து ஒரு பக்கம் அரிசி குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அழகா அந்த வந்து தண்ணி வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. தண்ணிய கூட அவங்க அழகா வந்து ஒரு இதில செட்டில் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கா வந்து எடுத்து குடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆனா அந்த ரசத்துக்கு ஒருக்கா, மோருக்கு ஒருக்கா போணும். ஆனா மோர் வந்து வெறும் தட்டுல சாமி தரமாட்டேங்கிறாங்க. தரிசனம்லாம் சிறப்பா முடிஞ்சிருச்சு. இப்ப அன்னதானத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐயா வாழ்ந்த வீட்டுக்கு அடுத்து போவோம். அடுத்து போகையில பார்க்குறேன். ஒரு வயசானவர் வந்து வெறும் தட்டுல மோர் கேட்டாரு. அது இல்லைன்னு சொல்லவும் எனக்கு கொஞ்சம் சங்கடமா போச்சு. வேணும்னா தானங்க சாப்பிடுவாங்க. அதுக்காக மோருக்காக சாப்பாட வாங்கி வேஸ்ட் பண்ணவா முடியும்? அதுக்கப்புறம் நாங்க இந்த பூவ அன்னதானம்லாம் முடிச்சுட்டு மொளந்து வெளியில பாக்கையில வரையில பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பத்தி வாடை வயசானவங்களுக்கு அந்த வந்துச்சுங்க வீல் இந்த சேரும் புள்ள. வச்சிருக்காங்க. இந்த பூவுல பத்தி வாடை வருதுண்டா. பத்தி வாடை இல்லம்மா, அங்க பத்தி பொறுத்துறாங்க அந்த வாடை. இது பன்னீர் பூவுங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட காலேஜ் மெட் என் சிவா ஃப்ரெண்டு வந்து வந்து என்னோட சிவபாலன் தான். ஃப்ரெண்டுங்க. எங்க இதுல வந்து என்னோட 30 காலேஜ் பசங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு. நாங்க 3 பொண்ணுங்க சிவா தான் இல்லாட்டினா இருந்தோம். கிளாஸே கலகட்டாது. அதுவும் இந்த அவ்வளோ ஜாலியா கணக்கம்பட்டியில இருக்கும். வந்து என்ன உத்து நாங்க பார்க்குற? மீட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வீடியோ கால் 14 இல்ல வருஷம் கழிச்சு யூடியூப் நாங்க மீட் சேனல். பண்ணியிருக்கோம். அம்மா வச்சு நடத்துறீங்களா தெரியாதா? உனக்கு லிங்க் அனுப்புறேன் என்னோட பாரு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ங்க. சிவா இல்லாட்டினா கிளாஸே சிவபாலன் இதா இருக்காது. உத்தங்குடியில தான் அவ்வளோ இருக்காங்க. ஜாலியா இருக்கும் மதுரை சிவாவோட. உத்தங்குடியில. செம்ம ஜாலியா இருக்கும். அப்புறம் இப்பதான் எங்கள எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவும் மீட் பண்ண வந்து வா ஆரம்பிச்சோம். டீ சாப்பிடுங்க அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் தான் வாங்கி குடுத்தாங்க.